பலம் பொருந்திய ஒரு நிழல் தேசமாக இருந்த ஒரு கட்டமைப்பை இல்லாதொழிப்பதற்கான அனுகூலமாக அனுசரணையாக பல சர்வதேச நாடுகளுடன் இணைந்து இந்தியாவும் ஒரு தரப்பாக இருந்திருந்தது. அதில் அமெரிக்கா, கனடா என்பன கூட பங்காளிகள். அவர்கள் கூட விடுதலை புலிகளை தடை செய்ததோடு மாத்திரமல்லாமல் விடுதலை புலிகளின் கொடிகளை கூட விடுதலை புலிகள் அழிக்கப்படும் வரை கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் போது வெளியேறியவர்கள் அங்கே இந்திய ராணுவத்தின் பிரசன்னத்தை கூட கண்டிருந்தார்கள். வெளியேறுபவர்களில் யார் யார் வருகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக இந்திய ராணுவ அதிகாரிகள் கூட அங்கே இருந்திருக்கிறார்கள். சிவில் சமூகம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போன்றவர்கள் கூட இந்த பொது வேட்பாளர் விவகாரத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து இது ஒரு பொதுஜன வாக்கெடுப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் பொதுஜன வாக்கெடுப்பாக அமையக்கூடும் என்ற கருத்தை தெரிவித்தால் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை மற்றும் வடக்கு கிழக்கு மக்களுக்கான பொது வாக்கெடுப்பு போன்ற விடயங்களை தலையாய குறிக்கோள்களாக காட்டுகின்றனர். நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு விவகாரத்தில் இந்த பொதுஜன வேட்பாளர் என்று ஒரு நிலைப்பாடு வந்தால் அதில் மௌனமாகத்தான் இந்தியா இருக்கும் நிலை இருக்கின்றது என்றால் இதில் இவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்து வடக்கு கிழக்கிற்கான பொதுஜன வாக்கெடுப்பு என்பது. காங்கிரசின் நிலைப்பாடு என்பது தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்துடன் ஒப்பிடும் பொழுது இப்பொழுது மாறுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. செய்தியின் பின்னணியில் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், இலங்கையிலும் இந்தியாவிலும் மிக முக்கியமான செய்தி நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது பொது வேட்பாளர் குறித்த சர்ச்சை என்பது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்று சொல்லலாம். ஒரு அணியில் திரள்வது என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்கப் போகின்றது என்பதனை எடுத்துக்காட்டும் வகையில் இன்று வெளிவந்திருக்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. புளோட் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இப்பொழுது தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையில் இந்த பொது வேட்பாளரை வரவேற்பதாகவும் தன்னுடைய கட்சி சார்ந்த பலரும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருப்பதோடு ஏனைய கட்சிகளும் இவ்வாறு இணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் தமிழ் கட்சிகளில் இருக்கின்ற பிரதான கட்சிகள் பலவும் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு சூழலும் காணப்படுகின்றது. 9ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது தொடர்பான அறிவித்தலை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் குறிப்பாக தமிழ் மக்களுக்குள் இதனை கொண்டு செல்வது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்க போகின்றது. சில வேளைகளில் மக்கள் இதனை ஏற்றுக்கொண்டாலும் கட்சிகளுக்கிடையே இருக்கின்ற பிளவு காரணமாக இதில் ஓரணியில் திரள முடியாத ஒரு சூழல் காணப்படும். இது நாங்கள் முன்னர் பேசியது போன்று பல சிக்கல்களை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அரசியல் மட்டத்தில் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு வெற்றிடம் என்பது இதன் மூலமாக வெளியுலகுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒன்றாகவும் இருக்கப் போவதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் இந்த விடயம் குறித்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? தமிழ் கட்சிகள் ஏன் தங்களுக்குள் பேசி தீர்க்காமல் இந்த விடயத்தை வெளிப்படையாக வெளியில் தெரிவிக்கின்றன? இதனால் மக்கள் குழப்பமடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக ராம். இந்த விவகாரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் சிவில் சமூகம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போன்றவர்கள் கூட இந்த பொது வேட்பாளர் விவகாரத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து இது ஒரு பொதுஜன வாக்கெடுப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் பொதுஜன வாக்கெடுப்பாக அமையக்கூடும் என்ற கருத்தை தெரிவித்தாலும் தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவை இரண்டு பிரதான கட்சிகள் என்று இப்பொழுது கூறலாம். இந்த இரண்டுமே இது தொடர்பான விவகாரங்களை தெரிவிக்கிறது. அது ஒரு கட்சி பயிஸ்கரிக்க கூறுகின்றது, தேர்தலை பயிஸ்கரிக்குமாறு கூறுகின்றது. மத்திய கட்சி இது குறித்து தமிழரசு கட்சி முடிவெடுக்கவில்லை. இங்கே உள்ள காரணங்கள் நிச்சயமாக அரசியலாளர்களுக்கும் இந்த பொதுஜன அமைப்புகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இது பொதுஜன வாக்கெடுப்பாக எடுக்கப்பட்டால் வடக்கு கிழக்கு மக்களின் அங்கே இதற்கான வாக்கு வீதம் இந்த பொது வேட்பாளருக்கு விழுகின்ற வாக்குகள் என்பன சில வேளைகளில் குறைவாக அமைந்தால்
அது ஒரு காரண பொருளாக இலங்கை அரசால் மற்றும் சர்வதேசத்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. எனவே அந்த தமிழர்கள் சார்ந்த விவகாரங்களில் கோரிக்கைகளை வைப்பதற்கு அது பெரிய தடையாக அமையும் என்கின்ற பயம் கூட பலருக்கும் உண்டு. இருந்த பொழுதிலும் இவர்கள் ஒருமித்த ரீதியில் பயணித்தால் கூட வாக்களிப்பது என்பது அந்த பொது ஜனத்தின் ஒருவருடைய தனி நபரின் உரிமையாக இருக்கின்றது. அவர் உங்களுக்கு இதையும் சொல்லலாம், ஆனால் அங்கு சென்று வாக்குச்சீட்டில் என்ன செய்ய போகின்றார் என்பது அவரது முடிவு. எனவே அவ்வாறானவர்களிடையே இவ்வாறு இந்த குழப்பங்கள் நிறைந்த சந்தர்ப்பத்தில் தங்களுடைய வாக்கை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்த முடிவுகளை அவர்கள் கூட மாற்றக்கூடும். குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த கருத்து பரிமாறல்கள் கூட பல சிக்கல்கள் இருக்கின்றன. CV விக்னேஸ்வரன் பொது வேட்பாளருக்கு முதல் வாக்கை போடலாம், எங்கள் தெரிவுக்குட்படுகின்ற இரண்டாவது வேட்பாளருக்கு அனைவருமே ஒருமித்து தங்கள் இரண்டாம் விருப்பை செலுத்தலாம் என்கின்றன எல்லாம் சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன. அதே போன்று இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், CV விக்னேஸ்வரன் போன்றவர்கள் இதை நேரடியாக இவ்வாறான கருத்துக்களை ஆதரவு கருத்துக்களை தெரிவித்தாலும் டெலோ போன்ற அமைப்புகளில் கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஆதரவு தெரிவித்து வருகின்ற கருத்திற்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்தானது எதிராக இருக்கின்றது. அப்படி இந்த நேரத்தில் இந்த பிரதேசவாதம் என்ற ஒரு விடயத்தை இதுக்குள் உட்படுத்துகின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. இது மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பிரதேசவாத குழப்ப நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் தென்படுவதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய பிரதித்துவம் தான் இருக்க வேண்டும் என்றும் அதிலும் பெண் வேட்பாளர் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் முன்னிறுத்தி இப்பொழுது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி மக்கள் கரசனை கொண்டிருக்கின்றார்களா அல்லது இது வேண்டுமென்றே கூறப்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கலாமா? இல்லை, இது நிச்சயமாக அவ்வாறான ஒரு விருப்பு அவர்களிடம் இருக்கும் என்றால் அது பரிசீலிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து வடக்கில் இருந்து வருவதை தவிர்த்து கிழக்கில் இருந்து ஒருவர் வரலாம் என்றால், ஆனால் அதற்காக ஒரு கவர்ச்சியான ஆளுமையான ஒரு தகுதியான நபர் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டு அவர் விருப்பப்படுபவராக அல்லது மக்களால் விரும்பப்படுபவராக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே இவர்கள் இப்பொழுது விலக்கி வைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை மற்றும் வடக்கு கிழக்கு மக்களுக்கான பொது வாக்கெடுப்பு போன்ற விடயங்களை தலையாய குறிக்கோள்களாக காட்டுகின்றார்கள். இவ்வாறான குறிக்கோள்களை காட்டுவதற்காக இவர்கள் முக்கிய இரண்டு கட்சிகளையும் தவிர்த்து பயணிப்பது என்பது இயலாத காரியம். என்றால் அங்கே வரப்போகின்ற வாக்குகள் என்பன கூறப்போகின்ற செய்திகள் பாரதூரமாக அமைந்துவிடும். எனவே இது தமிழர்களுக்கு நன்மையாக அமைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒருமித்து பயணிக்க வேண்டும். அத்தோடு இது தொடர்பாக வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் கருத்துக்களும் அவர்களுடைய ஆதரவும் உள்வாங்கப்பட வேண்டும். தவிர்த்து தனியே ஈழத்தமிழர்கள் என்ற கூதாவில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அங்கே பாரிய சிக்கல்கள் இருக்கின்றன. இப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் எந்த ஒரு மாவட்டத்தில் கூட சிங்கள கட்சிகளின் அலுவலகங்களோ சிங்கள கட்சிகளின் செயற்பாட்டாளர்களோ இல்லாத மாவட்டங்கள் இல்லை. யாழ் மாவட்டத்தை கூட எடுத்தீர்களானால் அனைத்து கட்சிகளுக்கும் அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளம் இருக்கின்றது, அவர்களுக்கான இயங்கு தள செயற்பாடுகள் இருக்கின்றன. அப்பொழுது அங்கே இருக்கிற நிலைமை என்பது எவ்வாறு இவர்கள் இதை கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பது இது ஒரு பேசு பொருளாகத்தான் இப்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் கனதியான அறிக்கைகளை வெளியிடுகின்ற இப்பொழுது அந்த பொது அமைப்புகளோ அல்லது பாராளுமன்ற மாணவர் ஒன்றியமோ போன்றவை எல்லாம் எவ்வாறு இதை கையாள போகின்றது என்கின்ற ஒரு விவகாரம் இருக்கின்றது. ஏனென்றால் சில வேளைகளில் மௌனமாக இந்த கட்சிகள் சில இறுக்கமாக இருந்தால் கூட பாதிப்பை ஏற்படுத்தும். அதை விட சொல்லுங்கள். ஆமாம், இன்னொரு முக்கியமான விடயம், அதாவது ரணில் விக்ரமசிங்கத்தான் இந்த காயை நகர்த்துவதாகவும் CV விக்னேஸ்வரன் போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஸ்ரீப செல்லாக செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்களில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? அது குறித்து அறிய முடியாவிட்டாலும் அவருக்கு ஒரு ஆதங்கம் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவருக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும் தான் இந்த வேட்பாளருக்கு தகுதியானவராக வர முடியாது என்று. இருந்த பொழுதிலும் ஒரு அந்த விடயங்களில் வெற்றி பெற்றால் சில வேளைகளில் அவருக்கு வேறு பதவிகள் அல்லது வேறு விருப்புகள் இருந்தால் அவை நிறைவேற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் அது குறித்து நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வாறான சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. இருந்த பொழுதிலும் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவை தான் முக்கிய தரப்பாக காட்டுகின்றார்கள். மஹிந்த தரப்பையும் காட்டுகின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. சுமந்திரன் கூட இது மஹிந்த போன்றவர்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடும் என்று சில மாதங்களுக்கு முதல் சொல்லி இருந்தார். எனவே இந்த இரண்டு தரப்புகளும் இவர்கள் இருவருமே ஒருமித்தவர்கள். இரண்டு தரப்புகளுக்கும் இதனால் ஏற்படக்கூடிய வெற்றி எவ்வாறு என்றால் அந்த தென்னிலங்கை வாக்கு என்பது இறுதியில்
இனவாதத்தை அடிப்படையாக வைத்து சாதாரணமாக வெல்லப்படக்கூடியது. எனவே இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது இது இனவாத பரப்புரையாக அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி கொள்ளப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும், அதே வேளை வடக்கு கிழக்கில் இந்த இன்னொரு வேட்பாளருக்கு போகக்கூடிய வாக்குகளை குறைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் என்றால், வடக்கு கிழக்கிற்கான பொது வேட்பாளரை தமிழர்கள் தேர்ந்தெடுத்தாலும் பிரதான வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கில் பிரச்சாரம் செய்ய போகின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் அங்கே ஒரு ஆளுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். அப்பொழுது அங்கே சிதறப்போகின்ற வாக்குகள் என்ன என்பது யாருக்குமே தெரியாது. எனவே இது ஒரு மிகவும் ஆராய வேண்டிய விடயம். ஆனால் இவர்கள் அந்த வெளிப்படையாக இதனை செய்கின்றார்களா என்றால் இல்லை. அதை ஒரு கவலையாகத்தான் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். மிகவும் ஆழமாக ஆராய வேண்டிய விடயமாக இது இருக்கின்றது. ஆமாம். இதே நேரத்தில் இலங்கையினுடைய நகர்வுகள் குறித்து இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் உடனடியாகவே அவரை சந்திக்க இருப்பதாக அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில், வருகின்ற சனிக்கிழமை பதவியேற்பு விழா நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் சில வேளைகளில் குதிரை பேரம் இடம்பெற்று ஆட்சியில் அமரக்கூடியவர்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்திய நாடாளுமன்ற அவையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இப்பொழுது டெல்லி ஒரு பரபரப்பு மிக்க பூமியாக மாறியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் இதுவரை காலமும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அதிக வாக்குகளை பெற்று ஒரு தனித்து பெரும்பான்மை கொண்ட கட்சியாக விளங்கிய நிலையில் பல்வேறு சட்டங்களையும் இலகுவாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தென்பட்டது. ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி பலம் பெற்றிருக்கின்ற நிலையில் இலங்கை விவகாரம் என்பது எப்படி இருக்கும் என்ற கேள்வியை பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கையினுடைய இறுதி போரில் சம்பந்தப்பட்ட கட்சி என்ற ரீதியில் காங்கிரஸ் இருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருக்கின்ற தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது குறிப்பாக 40 இடங்களிலும் கூட்டணிய கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி வாகை சூடியிருக்கின்ற ஒரு நிலையில் இப்பொழுது அதனுடைய செயற்பாடுகள் வீறு நடை போதும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இலங்கை விவகாரத்தில் மோடி எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் தடையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? ஏனென்றால் கூடுதலாக ஒரு பலமிக்க எதிர்க்கட்சியாக இருக்க போவதாக வருகின்ற செய்திகள் என்பது ஈழத்தமிழர் விவகாரத்தில் நகரக்கூடிய நகர்வுகளில் எந்தெந்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? ஈழத்தமிழர் விவகாரத்தில் மோடி கொண்டிருக்கின்ற நிலைப்பாடானது அந்த இன பிரச்சனைக்கான தீர்வு அங்கேயே ஏற்படுத்தப்பட வேண்டும். தமிழர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதற்கான ஆதரவை வழங்குகின்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது அரசிற்கு எதிரான செயற்பாட்டில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பது எப்பொழுதுமே நடைபெற முடியாத காரியமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவர்கள் மீண்டும் பதவிக்கு வந்திருப்பதால் அந்த நிலைப்பாடு தொடர்ந்து பேணப்படும். இப்பொழுது நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு விவகாரத்தில் இந்த பொது வேட்பாளர் என்று ஒரு நிலைப்பாடு வந்தால் அதில் மௌனமாகத்தான் இந்தியா இருக்கும் நிலை இருக்கின்றது என்றால் இதில் இவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்து வடக்கு கிழக்கிற்கான பொதுஜன வாக்கெடுப்பு என்பது. எனவே அந்த வாக்கெடுப்பில் சில வேளைகளில் சரிவுகள் அல்லது எதிர்பாராத முடிவுகள் அல்லது குறைந்த பெறுபேறுகள் பெறப்படும் இடத்து இந்தியாவின் நிலைப்பாடு என்பது தமிழர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக மாறும். இந்த வாக்கெடுப்பில் கூட தான் வாக்குகள் விழுந்திருக்கின்றன, எனவே நீங்கள் அவர்களுடன் இணைந்து செல்ல வேண்டும் என்று. என்றால் அவர்கள் ஒருமித்த இலங்கைக்கு பயணிப்பதைத்தான் கொண்டிருக்கின்றார்கள் கருதுகோளாக. இப்பொழுதாவது அவர்கள் இலங்கைக்கு மாத்திரம் அந்த கருதுகோளை அல்லது அந்த கொள்கையை கொண்டிருக்கவில்லை. அது நேபாளாக இருக்கட்டும், ஏனைய நாடுகளில் கூட அதே கொள்கையைத்தான் பயன்படுத்துகின்றார்கள். அரசுகளுடன் இணைந்து பயணிப்பது என்பது ஏனென்றால் அவர்களுக்கு மாலைதீவு போன்றவை எல்லாம் ஒரு எதிர் தரப்பாக மாறுகின்ற ஒரு பெரிய ஆபத்தான நிலை ஏற்பட்டது என்பது அவர்களால் ஜீரணிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நிலைப்பாட்டில் ஜெயசங்கர் வெளிவார அமைச்சராக இருக்கும் வரை அவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படும் என்பதற்கு எந்தவித இதுவும் இல்லை என்றால் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை காலிஸ்தான் மற்றது மணிப்பூர் மற்றும் சீக்கிம் பிரதேசங்களில் உள்ள பிரச்சனைகளில் காலிஸ்தான் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் என்பன தங்களது உள்நாட்டு பிரச்சனைகளையும் மையமாக வைத்து இலங்கை தமிழர்களை இலங்கை அரசுடன் இணைந்த ஒரு தீர்வுக்கு வருவதற்கான முயற்சிகளைத்தான் அவர்கள் முன்னெடுப்பார்கள். சரி, இதே ஒழுங்கில் தான் காங்கிரசினுடைய ஆதரவு நிலையும் இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா, அல்லது பாரதிய ஜனதா எடுக்கின்ற ஒரு முடிவுக்கு அது எதிர் திசை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்கின்றீர்களா?
காங்கிரசின் நிலைப்பாடு என்பது நாங்கள் இப்பொழுது உடனடியாக கூற முடியாது. இதற்கான காரணம் 2009 பின் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது மாற்றம் பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதைவிட தமிழகத்தில் இருந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய தாராள அந்த பலம் இருக்கின்றது. எனவே காங்கிரசின் நிலைப்பாடு என்பது தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்துடன் ஒப்பிடும் பொழுது இப்பொழுது மாறுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அவர்கள் ஆனால் ஈழத்தில் போர் இடம்பெற்ற பொழுது பலம் மிக்க ஒரு சக்தியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இருந்தாலும் காங்கிரஸ் எடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அதற்கு தோள் கொடுத்து செயற்படக்கூடிய ஒரு கட்சியாகத்தானே அப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருந்தது. ஏன் அப்பொழுது எதிர்க்காத ஒரு நிலை போன்று இப்பொழுதும் அதே நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் செல்லக்கூடாது என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, இப்பொழுதைய சூழ்நிலைகள் மாறுபட்டிருப்பதால் அவர்களுடைய அணுக போகின்ற தரப்புகள் என்பன மாறுபடுகின்றபடியால் அவர்களுடைய அணுகுமுறைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். இப்பொழுது அவர்கள் அதாவது ஒரு பலம் பொருந்திய ஒரு நிழல் தேசமாக இருந்த ஒரு கட்டமைப்பை இல்லாதொழிப்பதற்கான அனுகூலமாக அனுசரணையாக பல சர்வதேச நாடுகளுடன் இணைந்து இந்தியாவும் ஒரு தரப்பாக இருந்திருந்தது. அதில் அமெரிக்கா, கனடா என்பன கூட பங்காளிகள். அவர்கள் கூட விடுதலை புலிகளை தடை செய்தோடு மாத்திரமல்ல, விடுதலை புலிகளின் கொடிகளை கூட விடுதலை புலிகள் அழிக்கப்படும் வரை கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் அழிக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இனி நீங்கள் தாராளமாக கொடிகளை கொண்டு செல்லலாம் என்று அந்த ஆதரவாளர்களின் மனங்களை இலகுபடுத்தினார்கள். அவர்களை தங்களுக்கு ஆதரவாக்க முயன்றார்கள், ஆதரவாக்கினார்கள். ஆனால் சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது முற்றுமுழுதாக ஒரு இலங்கையை ஆதரிக்கின்ற தரப்புகளாகத்தான் இவை இருந்தன. நீங்கள் கூறியது போன்று இவை ஒரு விசாரணை என்று வருகின்ற பொழுது இவர்கள் எல்லாம் சாட்சிய தரப்புகளாக மாற முடியாது. இவர்கள் எல்லாம் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டிய தரப்புகளாக கூட இருக்கின்றார்கள். அதில் இந்தியா முக்கியமானது. குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் போது வெளியேறியவர்கள் அங்கே இந்திய ராணுவத்தின் பிரசன்னத்தை கூட கண்டிருக்கின்றார்கள். வெளியேறுபவர்களில் யார் யார் வருகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக இந்திய ராணுவ அதிகாரிகள் கூட அங்கே இருந்திருக்கின்றார்கள். எனவே இந்தியாவின் பங்கு மிகப்பெரியது. ஆகவே இது தொடர்பாக மேலும் சில நிகழ்ச்சிகளினூடாக நாங்கள் பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். சுரேஷ், நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.